இன்றைக்கி கடவுள் மேல் கொடுத்துருக்க வசனம் யோனா 2:3. சமுத்திரத்தின் நடுமையம் ஆகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். யோனாவோட கதை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். யோனா 2:2 என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நீர் என் சத்தத்தை கேட்டீர்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் ஆகிய யோனா 2:3 சமுத்திரத்தின் நடுவிலே ஆழத்தில் நீர் என்னை தள்ளி விட்டீர்னு குறை பேசுகிறான். தேவன் மேலே பழிய போடுறான். கடவுளாக இவனை கடலில் குதிக்க சொன்னார். இவன் மட்டும் இல்லை, இதே போல் நம்மளும் செய்கிறோம். நம்மளோட கஷ்டத்தில் முதல்ல தேவனை துதிக்கிறோம், போற்றி புகழ்கிறோம். உடனே பிரச்சனை சரியாகலைன்னா உடனே தேவனை திட்டுறோம், குறை சொல்கிறோம். இதில் என்னன்னா பிரச்சனைக்கு காரணமே நாம் தான். இந்த யோனா போல் தேவன் பேச்சை கேட்காம, தேவன்கிட்ட கலந்து எதுவும் பேசாமல், தேவனுடைய உத்தரவை வாங்காமல் நாமளே ஏதாச்சும் முடிவு பண்ணி செஞ்சிடறோம். அதில் மாட்டிக்கிட்டோம்னா உடனே எல்லாமே தேவனால தானே பழிய போடுறோம். அதுலேயும் சில சமயம் நம்ம செஞ்ச தப்புனால ஆபத்து நஷ்டம் வந்துச்சுன்னா தேவன் இதை தடுத்து நிறுத்திருக்கலாம்ல அப்படின்னு ஈஸியாக சொல்கிறோன்னு நினைக்கிறோம். நாம் தேவன்கிட்ட போகிறதில்ல, ஆனால் தேவன் நமக்கு வந்து பதில் கொடுக்குறோம்னு எதிர்பார்க்குறது முட்டாள்தனம். தேவனை குறை சொல்கிறது பெரிய பாவம். அதனால் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதும், தேவனை முதல் இடத்துல வைக்கிறதும், தேவனுக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கறது தான் அறிவான செயல். அதை நம்ம செஞ்சாலே தேவன் நமக்கு எப்பயுமே துணையாக இருப்பார். ஆமேன்.